பெரியார் பல்கலைக்கழகம் சார்பாக ஒரு உள் சுற்றறிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றால் சாசன விதிமுறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த உள் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அப்படின்னு முன்பாக அறிவித்திருந்தார்களா? என்ன காரணம்? இப்ப சுற்றறிக்கையில என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளர் தங்கவேலு பல்வேறு முறைகேடுகளை சுற்றி அந்த முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்யுமாறு தமிழக உயர்கல்வித்துறை துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு கடந்த 7ஆம் தேதி அன்று ஒரு உத்தரவு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அந்த கடிதத்தின் மீது துணைவேந்தர் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக ஏற்கனவே பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் முன்னாள் பதிவாளர் தங்கவேல் நாளை பணி ஓய்வு பெற உள்ள நிலையில அவர் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காத துணைவேந்தரை கண்டித்து இன்றைய தினம் பல்கலைக்கழக வளாகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையேதான் இன்று காலை தற்போது பொறுப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய விஸ்வநாதமூர்த்தி கையெழுத்து இடாத சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் இதுபோன்று ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றால், அதாவது அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள் மீது பெரியார் பல்கலைக்கழகத்தின் சாசன விதிப்படி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்கார். இது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. அதாவது துணைவேந்தரை கண்டித்து நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் பெயரை ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு சூழல் நிலவுவதாக தான் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் அடுத்த புகாரை முன்வைத்திருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.